ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூவாக அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நைக்கால சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. என்னோட ஓன் யூஸ்க்கு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காலியாகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் எப்படியும் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ண சொல்லி. ஸோ கேபிட் பிராண்ட்லேருந்து சன்ஸ்க்ரீன் 100% மினரல் சன்ஸ்க்ரீன் வரும். SPF 50 PA 4+ வரும். இதில் விட்டமின் இ ஆயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் காஸ்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்கா இல்லையா நான் ஒரு 2 வீக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இவங்க பிராண்ட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுற ப்ராடக்ட் இது தான். இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, பட் நான் அலர்ஜன் ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கையில் அப்ளை பண்ணும்போது ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்ல செட்டில் ஆகிடுது. நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் இது பீல் ஆகுதா, அப்சர்வ் ஆகுதா, சன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதா, டேன் ஆகாமல் பார்த்துக்குதான்னு நமக்கு தெரியும். செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். நான் கார்னியர் பிராண்டில் இருக்க மைசலர் வாட்டர் தான். அந்த பிங்க் கலர் கேப் இருக்கும்ல, அதுதான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது காலி ஆகிடுச்சு, பர்ச்சேஸ் பண்ணணும் இன்னொன்று. பட் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த கான்ஷியஸ் கெமிஸ்ட் டெய்லி டிசால்வ் அல்ட்ரா லைட் மேக்கப் ரிமூவர் ஆயில் கிளென்சர் வரும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 130 ml ப்ராடக்ட். இதில் ஆலிவ் ஆயில், ரோசப் ஆயில், கிரேப் சீட் ஆயில், விட்டமின் ஆயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட மேக்கப் ரிமூவரில் நான் என்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன்னா, அதை நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்கக்கூடாது, இரிட்டேட் பண்ணக்கூடாது, கண் எரிச்சல் இருக்கக்கூடாது, நல்லாவே க்ளீன் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்து மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகணும்னு தான் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி இது பண்ண தான் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது ஆயில் பேஸ் தான், பட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது அந்த டெக்ஸ்சர். ஃப்ரேக்ரன்ஸும் இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. நிறைய ஹேர் மாஸ்க் நான் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஃப்ளாக் சீட்ஸ், எக், ரைஸ், ஆலோவேரா, ரோஸ்மெரி இதெல்லாம் தான் நான் என்னோட ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பேராஷூட் பிராண்ட்லேருந்து அட்வான்ஸ்டு ப்ரீ வாஷ் நரிஷிங் ஏர் மாஸ்க் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதில் கோகனட் மில்க், புரோட்டீன், அவகேடோ, மக்கடமியா நட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 மடங்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஸ்மூத்தாகவும் ஹேர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோம்மேடாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஹேருக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட கொடுக்காது. ஏன்னா நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சேஃப் தான். நம்ம கிச்சனில் இருக்க தான் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம ப்ராடக்ட் பேஸ் போகும்போது அவங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருப்பாங்க. அதை நம்ம ஹேருக்கு சேஃபாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ப்ரீ வாஷ்னா நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் ஹேரில் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். ஒரு 2 to 3 ஸ்கூப்ஸ் எடுத்தால் போதும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃப்ரீ சாம்பிளில் விஷ்கேர் பிராண்ட்லேருந்து சன்ஸ்க்ரீன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஃப்ரீ சாம்பிள்னால் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுவேன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணும்போது சில பிராண்ட்ஸோட பேக்கேஜிங் வந்து சரியாகவே இல்லை, ரொம்ப லீக் ஆகுது. அண்ட் ஃபார்முலேஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. நிறைய டைம் எக்ஸ்பயர்டான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் ஃப்ரீ சாம்பிள் வந்தால் நீங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அது காலியானதுக்கப்புறம் தான் வாங்குவேன். இப்போ மாய்ஸ்சரைசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசர் காலியானதான் அடுத்த மாய்ஸ்சரைசர் வாங்குவேன். ஆனால் ஒரு 5 மாய்ஸ்சரைசர் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற பர்சன் நான் கிடையாது. ஸோ எனக்கு இப்போ ஷாம்பு வந்து காலி ஆகிடுச்சு. நான் இப்போ ஷாம்பு வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் இதை இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஆட்ஸ் வந்து இது பார்த்தேன். நல்லாயிருக்கணும் வந்து இருந்தது ரிவ்யூ. சரி ஓகே இது ட்ரை பண்ணலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. நேச்சுரலி ஆன்டி ஏர்ஃபால் ஷாம்பு. இதில் ரோஸ்மெரி அண்ட் பயோட்டின் இருக்குது. சல்ஃபேட் அண்ட் பேரபன் இல்லை. எல்லா ஹேர் டைப்புக்குமே சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெர்ஃப்யூம் இருக்குது. நிறைய வேரியேஷன்ஸும் இருந்தது. கலர் ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸும் இருக்குது. ஸோ இது எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ரிவ்யூ அப்லோட் பண்ணுறேன். நம்ம பாடியில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். விஷ்கேர் பிராண்ட்லேருந்து AHA BHA பாடி லோஷன் தான் வாங்கியிருந்தேன். இது 10% AHA பிளண்டும் 1% சாலிசிலிக் ஆசிட், நயசனமைட், கிரேப் ஃப்ரூட், ப்ளூபெரி பாடி லோஷன் வாங்கியிருந்தேன். 3 வீக்ஸில் ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு டேன் ரிமூவ் ஆகுதா இல்லையான்றதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.
கடைசியாக லிப் லைனர் தான். இது வரைக்கும் நான் ஒரு 150 அந்த ரேஞ்சில் தான் லிப் லைனர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் எனக்கு எந்த பிராண்ட்லேயுமே செட்டாகவே ஆகல. அது லாங் லாஸ்டிங்காக இல்லை, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்ட் தெரியும்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பேக் பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிங்க் ஷேட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு எதுக்கெல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ வேணுமோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.